பணம் ஈர்க்கும் அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்துல எதன் அடிப்படையிலங்க சொல்லலாங்க? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவன் கோடீஸ்வரனா இல்லை நார்மல் ஜாதகமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகத்துக்குரிய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 4 இடங்களுக்கும் பணபரஸ்தானம்னு பேருங்க. இந்த பணபரஸ்தானங்கள் வலுத்திருந்தால் தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக முடியும். அடுத்தது 2ஆம் பாவக அதிபதி தசை, 8ஆம் பாவக அதிபதி புத்தி, 11ஆம் பாவதி தசையோ புத்தியோ அந்தரமோ. இந்த 3 பேர் கிடைக்கும்போது புதையல் கூட கிடைக்கும். இப்போ ராகுன்னா ட்ராவல் மூலியமாக வரும், கேதுன்னா ஆன்மீக மூலியமாக வரும், சூரியனா அரசு மூலியமாக வரும், சந்திரனா அம்மா வகையிலேருந்து வரும், செவ்வாய்னா நிலம் வாங்கி விற்பனை இந்த மாதிரி விஷயங்களில் வரும், புதன்னா காலி இடம் வாங்குறது படிப்பு மூலியமாக வர்றது, குருனாக்கா நம்ம இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறது, இல்லை ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அப்போ எந்த கிரகம் இருக்குதோ லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 பாவகமும் யாருக்கு பரிசுத்தமாக இருக்கோ அல்லது அந்த அதிபதி பலுத்திருக்காங்களோ, அந்த இடத்துல வேறு பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்காங்களோ, அது பிறப்புலேருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக தான் அவன்தான் மனிதன் என்று சொல்லப்படுவார். பொதுவாக ஜாதக ரீதியாக எப்படி எடுக்கணும்னா, லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரியனோட சாரத்தை வாங்கியிருந்தா அந்த குழந்தை பிறந்த உடனே அப்போ கோடீஸ்வரன். அதுக்கு அடுத்து இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் தான் குழந்தை. 5ஆம் பாவக அதிபதி லக்னம், 5ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருந்தால் 11ஆம் இடம் புதிய நண்பன். இந்த 11ஆம் பாவக அதிபதி உங்கள் லக்னத்துக்கு தொடர்போடு அதிர்ஷ்ட ஸ்தானங்களில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவேன், உங்களுக்கு கை தூக்கி மேலே பயங்கரமாக டாப்பில் கொண்டு வந்து உட்காரச்சுவேன். அவங்களோட பழகும்போதே ஒரு காதலி கிடைப்பான். 5ஆம் இடம் காதலி, 7ஆம் இடம் மனைவி. காதலியாக இருக்கிறதுக்கு நம்ம கோடீஸ்வரனாக இருப்போம், மனைவியாக இருந்ததுக்கு டம்மி ஆயிடுவோம். அந்த ஒரு அமைப்பு இருக்குது. எப்படி கேட்டீங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் கணியர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ ஒவ்வொரு ஜாதக அமைப்புலையுமே ஒவ்வொருத்தங்களுக்கு யோகம், அதே மாதிரி அபயோகம் எல்லாமே இருக்குங்க. இதில் பணம் ஈர்க்கும் அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்தில் எதன் அடிப்படையிலங்க சொல்லலாங்க? அதாவது ஒருத்தர் பிறக்கும் போதே பணக்காரராக பிறப்பாங்க, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு பிறக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய அமைப்புகள் உண்டு. இப்போ உதாரணமாக ஒரு லக்னத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதிக்கு பேர் விரையாதிபதினு பேர். அவர் 2ஆம் இட தனஸ்தானத்தில் இருந்தாவே பிறக்கும் போதிலேருந்து கோடீஸ்வரன் தான். அந்த மாதிரி அதே மாதிரி குருவும் ராகுவும் சேர்ந்து அல்லது குருவும் கேதுவும் சேர்ந்து வளர்பிறை சந்திரன் அவருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ, அதாவது குரு ராகுக்கு 2வது ராசிலேயோ 12ஆம் ராசிலேயோ இருந்தாலும் அவங்க கோடீஸ்வரர் ஆவாங்க. இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரிஜினல் அதாவது அவன் ஜனிக்கும் போதே பெரிய கோடீஸ்வரனுக்கு ஜனிக்கணும் இல்லையா, அப்படி ஜாதகம்லாம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவன் கோடீஸ்வரனா இல்லை நார்மல் ஜாதகமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகத்துக்குரிய பாவகம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 4 இடங்களுக்கும் பணபரஸ்தானம்னு பேருங்க. இந்த பணபரஸ்தானங்கள் வலுத்திருந்தால் தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக முடியும். அடுத்தது லக்னம் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் முதல்ல லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா இதை பூரா இவனே அனுபவிக்கிற யோகத்தை அடைவான். எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற தன்மை என்னங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க, இன்னும் 800 காரில் தான் போயிட்டுருப்பாங்க. ஒன்றுமே தெரியாது, ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண தெரியாது, ஆனால் பணம் நிறைய இருக்கும். அவங்க ஜாதகத்தில் பண வசதி கிடைக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற யோகம் கிடைக்காது. அப்படி ஒவ்வொரு ஜாதகங்கள் இருக்குது. பொதுவாக எப்போ பண வரவு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருந்தால் அதுதான் தனம், தனஸ்தானம்னு பேர். தனம், குடும்பம், வாக்கு இது எல்லாமே 2ஆம் இடம் தான். 2ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருந்து அவரோட தசாபுத்தி காலங்களில் பணம் கிடைக்கும். அதை ரொம்ப பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு 2, 8, 11 2ஆம் பாவக அதிபதி தசை, 8ஆம் பாவக அதிபதி புத்தி, 11ஆம் பாவதி தசையோ புத்தியோ அந்தரமோ. இந்த 3 பேர் கிடைக்கும்போது புதையல் கூட கிடைக்கும். இந்த புதையல் கிடைக்கிறதுக்கு 4ஆம் பாவகமோ 9ஆம் பாவமோ புதையல் கிடைக்கிறதுக்கு அந்த அமைப்பு வேணும். அப்போ ஒருத்தருக்கு தனச்சேர்க்கை எப்போ வரும், எப்போ பணக்காரன் ஆவேன் அப்படின்னு பார்த்துக்கும்போது இந்த 11ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தி காலங்களில் அவனோட கோடீஸ்வர யோகம் ஸ்டார்ட் ஆகும். 2, 11. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணம் மூலியமாக யோகம் உண்டு. இப்போ 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் 2ஆம் இடத்து அதிபதியோடு இருந்தாருன்னா வீடு கட்டி வாடகைக்கு விடுறது மூலம் கோடீஸ்வரன் ஆகும்.
அல்லது வாகனம் வாங்கி டிராவல் மூலியமா கோடீஸ்வரர் ஆவாங்க. அல்லது வீடு கட்டி வித்து அன்னைக்கு கோடீஸ்வரர் ஆவாங்க. அதைய தொழில் பண்ணி பண்றதுக்கு 10ஆம் பாவகமும் 11 2, 10, 11 நல்லா இருந்துச்சுன்னா, இவன் பிசினஸ்ல கோடீஸ்வரன் ஆவான். அதிர்ஷ்டத்துல கோடீஸ்வரன் வந்து 2, 5, 8, 11 லாட்டரி சீட்டு இந்த மாரி இதுல எல்லாம். 2, 11 தான் முக்கியமா பண வசதிக்கு. நம்ம என்ன பண்ண எவ்வளோ போராடினாலும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நேர்மையா இருப்பாங்க. ஆனா பணத்த மட்டும் பிடிக்க முடியாது. அப்ப உழைப்பு அப்படின்றது 6ஆம் பாவம். சர்வீஸு 6ஆம் பாவக அதிபதி 11ல இருந்தா உழைச்சது மூலியமா கோடீஸ்வரன் ஆவான். உழைப்பு மூலமா கோடீஸ்வரர் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த வருமானம் வரும். ஆனா செலவாயிரும். அப்ப 11ஆம் பாவக அதிபதி 12ல மறைஞ்சிடுறது. 6, 8, 12ல மறைஞ்சிடுறது. 2ஆம் பாவக அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சிடுறது. அஸ்தங்கம் ஆயிடுறது. நீச்சம் அடைஞ்சிடுறது. இந்த மாரி அமைப்பு இருந்தா இவன் கையில பணமே நிக்காது. ஒரு சிலர் வந்து பிறப்புல வர்றது வந்து அந்த ஜீன்ல வர்றது. 5ஆம் பாவம் தான் முன்னாடி பிறப்புன்னு நம்ம சொல்றோம். 5ஆம் பாவத்த வச்சு தான் போன ஜென்மத்தில நம்ம எப்படி இருந்தோம். அதனுடைய தன்மையில வர்றது அந்த 5ஆம் பாவம். 5, 11 சம்மந்தப்பட்டுச்சுனாவே, அவன் பிறப்பிலேயே கோடீஸ்வரன். போன ஜென்மத்தில இருந்து அவன் கோடீஸ்வரன்னு எடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு இருக்கலாம். சரிங்க. இப்போ 2ஆம் இடம் சொன்னீங்க. மொத்தம் 4 இடங்கள் சொன்னீங்க. அதுல 2ஆம் இடத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் இருந்தா ரொம்ப சாதகமான அமைப்பா இருக்குங்க? எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். நீங்க ராகுவே இருக்கலாம். கேதுவே இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்த அதிபதி நல்லா இருக்கணும். 2ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்துட்டாவே, இந்த இடத்துல இருக்குது அதன் மூலியமாக பணம் வரும். இப்ப ராகுன்னா டிராவல் மூலியமா வரும். கேதுன்னா ஆன்மீகம் மூலியமா வரும். சூரியன்னா அரசு மூலியமா வரும். சந்திரன்னா அம்மா வகையிலிருந்து வரும். செவ்வாய்னா நிலம் வாங்கி விற்பனை இந்த மாரி விஷயங்கள்ல வரும். புதன்னா காலி இடம் வாங்குறது, படிப்பு மூலியமா வர்றது. அ குருவுனாக்கா நம்ம வந்து இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்குறது, இல்ல ஃபைனான்ஸ் பண்றது, இல்ல ஸ்கூல் ஆரம்பிக்கிறது இந்த மாரி இதெல்லாம் வரும். அப்ப எந்த கிரகம் இருக்குதோ, அந்த கிரகம் வழியாக வர்றத சொல்றது அந்த 2ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம். இப்ப சனி இருக்காருன்னா, இரும்பு தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுல இருக்கு. அந்த மாரி அமைப்புகள். எந்த கிரகம் இருக்கோ, அந்த கிரகம் அதன் மூலியமா வரும் வழியை சொல்லும். இப்போ ஒருத்தங்க பிறக்கும் பொழுதே வந்து ஒரு கோடீஸ்வர வீட்ல பிறக்குறாங்கயா. அவங்க ஜாதகத்த பார்த்தாலே தெரியும் நீங்க. என்ன அடையாளங்கள வச்சு இவங்க வந்து பிறந்த இடமே ஒரு நல்ல இடமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கலாம். ஆமா. லக்கணம்னு ஒண்ணு இருக்குங்க. லக்கணம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த 3 பாவகமும் யாருக்கு பரிசுத்தமாக இருக்கோ, அல்லது அந்த அதிபதி பலுத்திருக்காங்களோ, அந்த இடத்துல வேற பாவகிரகங்கள் இல்லாம இருக்காங்களோ, அவன் பிறப்பிலிருந்தே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அவன் தான் மாமனிதன் என்று சொல்லப்படுவார். அவனுக்கு நெறைய இருக்கும். ஆசையே இருக்காது. இப்ப 4, 7, 10 அப்படின்றது கேந்திர ஸ்தானங்கள் பேருங்க. இந்த அமைப்பு வலுத்திருந்தா, அவனுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. பிறந்ததுலேருந்து அமைப்பு நல்லா இருக்கும். ஆனா, அவனுக்கு பேராசை அதிகமா. இன்னும் சொத்து சேர்க்கணும், இன்னும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, 100 கோடி தான் வந்திருக்கு. அவன் 110 கோடிக்கு போய்ட்டான். நான் அவன தாண்டணும்னு சொல்றவன்லாம் இந்த கேந்திரத்தில பிறக்கிறவங்க. இந்த 4 இடமும் வலுத்துருச்சுன்னா, அவனுக்கு பேராசை இருந்துகிட்டே இருக்கும். பொதுவா வந்து அத விட பேராசை வந்து 3, 11. 3ஆம் இடம் 11. இவன் வந்து தூங்கவே மாட்டான். இந்த 2 இடமும் வலுத்துருச்சுனாவே, அவனால தூங்கவே முடியாது. எப்படியாவது ஓடிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கணும். பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். நிக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த அமைப்பு. பொதுவா வந்து பிறப்பிலேயே கோடீஸ்வரர் ஒரிஜினலான கோடீஸ்வரர் யாருன்னா, 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலுவாக இருக்கிற ஜாதகம். பெரிய மில்லினியர் கணக்குல கோடீஸ்வரனாக பிறப்பாங்க. அவங்களுக்கு ஆசையே இருக்காது. சரிங்க. இப்போ ஒருத்தங்க பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில திடீர்னு ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது சில பேர் அடையறாங்க. ஆமா. நம்மளே கண்ணெதிர பார்க்க முடியும். அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுறாங்க. அது என்ன அமைப்புங்க? அது பிறவியிலே நம்ம ஜாதகத்தில தெரிஞ்சுக்கலாமாங்க? கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப 6ஆம் இடத்தேதி 11ல இருந்தாக்க, வழக்குகள் மூலம் திடீர்னு கோடீஸ்வரன் ஆவாங்க. அதே மாரி வெற்றிகள் மூலியமா கோடீஸ்வரன் ஆகக்கூடாது. போர் மூலியமா கோடீஸ்வரன் ஆகுறாங்க இல்லையா முதல்ல, அந்த மாரி அமைப்புகள் வந்து 6, 11 வழக்கு மூலியமா ஏதோ ஒரு கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. அது கிடைச்சோன திடீர்னு கோடீஸ்வரன் ஆகுறேன். அந்த அமைப்பு இருக்கு. 2 கூடியன் 11ல இருந்துட்டாங்கன்னா, அந்த 2ஆம் இடத்து அதிபதி திசை, 11ஆம் இடத்து அதிபதி புத்தியில அவன் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்பு. ஆனா இது எல்லாமே லக்னம் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணணும். அப்பத்தான் நல்லாருக்கும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, லக்னங்கள்ல பிறக்கிறதிலேயே மிதுன லக்னத்துக்காரவங்க கோடீஸ்வரர் இருப்பாங்க. விருச்சிக லக்னம் கோடீஸ்வரர் இருப்பாங்க. கும்ப லக்னம் கோடீஸ்வரர் இருப்பாங்க. லக்னங்கள்லேயே இந்த 3 லக்னம் கோடீஸ்வர லக்னம். நட்சத்திரங்கள்ல மிருகசீரிஷ நட்சத்திரம், ஆ பூர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் பிறந்த பெண்கள் எல்லாம் கோடீஸ்வரரா மாறிருவாங்க. ஒரிஜினலா இன்னமும் இத விட பெரிய லெவல் கோடீஸ்வரன் ஆகணும்னா, பூச நட்சத்திரத்தில பொறக்கணும். அத விட கோடீஸ்வரன் ஆகணும். வளர்பிறை பூச நட்சத்திரத்தில பிறக்கணும். அத விட கோடீஸ்வரன் ஆகணும். வளர்பிறை, திருதியை திதி, பூச நட்சத்திரத்தில பொறக்கணும். அத விட கோடீஸ்வரன் ஆகணும்.
வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதிய திதி பூச நட்சத்திரத்துல பிறந்தா அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு கோடீஸ்வரனாக பிறப்பாங்க. ஆனா தேய்பிறையில பிறந்தா கோடீஸ்வரனாக பிறந்து அதை பூரா விற்பான். சரி. இந்த மாதிரி கோடீஸ்வரன் நஸ்திரங்களே இருக்கு. 90% பேருக்கு ஒரு 10% பேர் தான் வீக்கா இருப்பாங்க. இந்த பூசத்திலே பாருங்க, நீங்க யாரை பார்த்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. பூர நட்சத்திரத்துல பெண்கள் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி மிருகசீரிஷமும் பெண்கள் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப திருவோணத்தையே என்ன சொல்லுவோம்னா, எவனா ஒருத்தர் ரோட்ல போறவன கல்யாணம் பண்ணி வை, அவன உயர்த்தி காட்டிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த வீட்டையும் வாழ வைப்பா, புகுந்த வீட்டையும் வாழ வைப்பா. இப்படி நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு. அது போக லக்னங்கள் சப்போர்ட் பண்ணி, தனஸ்தானம் சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா, அவங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுகள்லாம் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா கோடீஸ்வரர் ஆனாங்க. 8ஆம் பாவகம் தான். 8ஆம் பாவம் தான் புதையல சொல்ற இடம்லாம். அதாவது அ 4ஆம் பாவமும், 9ஆம் பாவமும் நிஷ்கல யோகம்னு சொல்றது. அதாவது புதையல் யோகம். அவங்களுக்கு இந்த புதையல் இந்த தேதியில கிடைக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கும். அசுபர்கள் தொடர்பு இல்லைன்னா, அவங்களுக்கு அவங்க சும்மா போவாங்க கிடைக்கும். என்னங்க அதிர்ஷ்டத்தின் மூலமா கிடைக்கிறது. அதாவது இறந்தவங்க மூலியமா சொத்து கிடைக்கிறது, இன்சூரன்ஸ் மூலியமா சொத்து கிடைக்கிறது, வேற ஒருத்தர்ட்ட அபகரிச்சது மூலியமா சொத்து கிடைக்கிறதெல்லாம் 8ஆம் பாவம் தான். அப்ப 8ஆம் பாவத்தினுடைய அதிபதி நல்ல நிலைமையில சுபரோட பார்வையில இருந்தா, அந்த தேதி, அந்த டேட் இந்த தசாபுத்தி வர்ற தேதி எழுதுவோம். இந்த டேட்லேருந்து நீங்க பணக்காரன்னு சொல்லலாம். இந்த மாரி ஜாதக அமைப்பு பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. இப்போ திருமணத்துக்கு அப்புறம் வந்து இப்ப திருவோணத்துக்கு நீங்க சொன்னீங்க. அந்த மாரி ஒருத்தங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு 2 பேருமே உழைச்சு மேல வந்தவங்க இருக்காங்க. சில பேர்த்துக்கு ஒரு யோக அமைப்புங்க இருக்கு. அப்போ எந்த பெண்ண திருமணம் செய்தா அந்த மாரி அமைப்பு கிடைக்குங்க? பக்காவா என்ன கேள்வி. இனிமேலுக்கு பொண்ணு பார்க்குறவங்கலாம் இத பயன்படுத்தலாம். பையன் ஜாதகத்தில அவனோட ஜாதகத்தில இருக்கணும். 2ஆம் பாவம் குடும்பம்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே இன்டர்வியூல சொல்லியிருக்கோம். 2ஆம் பாவக அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், 11ஆம் இடம் அல்லது பாக்கியஸ்தானம் அல்லது பஞ்சமஸ்தானம். இந்த இடத்துல இருந்தா இவனுக்கு வரப்போற மனைவி கோடீஸ்வரன் மனைவி தான் வருவா. கோடீஸ்வரர் வீட்ல இருந்தா வருவா. 2ஆம் பாவம் தான் அத சொல்றது. 2ஆம் பாவக அதிபதி வாங்கின சாரநாதன் ஆட்சி உச்சத்திலேயோ, கேந்திர திரிகோணத்திலேயோ இருந்தா அவனுக்கு வரக்கூடிய மனைவி கட்டாயம் கோடீஸ்வரி. இதே 2ஆம் பாவக அதிபதி நீசம் பெற்றுச்சு. அல்லது அவன் வாங்கின சாரநாதன் நீசம் பெற்றுச்சு. அல்லது அஸ்தங்கம் ஆயிடுச்சு. பிச்சைக்காரன் வீட்ல கல்யாணம் பண்ணுவான். முதல்ல பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியாது. பொண்ணுலாம் குடுக்குறோம்னு சொல்லுவாங்க, பேசுறோம்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்ப வீடெல்லாம் போய் பார்த்தா 2, 3 பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும். பயங்கரமா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நகை போடுறான், பண்ணுவான். எல்லாம் சொல்லுவாய்ங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி 2வது நாள், 3வது நாள் தான் தெரியும். எல்லாமே வாடகைக்கு வச்சிருப்பாய்ங்க. 2ஆம் பாவக அதிபதி அஸ்தங்கத்துல இருந்துட்டாரு. ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவாங்க. நீங்க பொதுவாவே மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரம் மேக்ஸிமம் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணுவோம். இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் சொல்லல. நம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நெறைய ரகசியங்கள்லாம் இருக்குதுதான். சரிங்க. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறமே சில பேர்த்துக்கு யோகம் இருக்கு. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் தான் நாங்க மேல வந்தோம் நெறைய பேர் சொல்றாங்க. ஆமா. அது எந்த மாரி அமைப்புங்க இருக்கும்? இப்ப நான் சொன்ன நட்சத்திரங்கள்ல எல்லாம் குழந்தைகள் பிறக்கலாம். அதே மாரி மூல நட்சத்திரம்லாம் தோஷம்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரத்தில பெண் குழந்தை பிறந்தாக்கா, அவ்வளோ அந்த குழந்தை வந்து பிறந்த பின்னாடி அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். பொதுவா ஜாதக ரீதியாக எப்படி எடுக்கணும்னா, லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரியனோட சாரத்த வாங்கியிருந்தா, அந்த குழந்தை பிறந்த உடனே அப்பே கோடீஸ்வரன். அதுக்கு அடுத்து, இப்ப நம்மளுடைய ஜாதகத்தில 5ஆம் பாவம் தான் குழந்தை. 5ஆம் பாவக அதிபதி லக்னம், 5ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருந்தா, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். 5ஆம் பாவக அதிபதி சாரத்தில ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கணும். இந்த மாரி இருந்து. இப்ப லக்னத்துக்கு 5ஆம் பாவக அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கிரகம் தசாபுத்தி நடக்கணும் நமக்கு. அல்லது இந்த 5ஆம் பாவக அதிபதி சாரத்தில ஏதேனும் ஒரு கிரகம் நடந்துச்சுன்னா, இந்த குழந்தை பிறக்க நம்ம கோடீஸ்வரனாக சரியா இருக்கும். 5ஆம் இடம் தான் குழந்தைகள சொல்றது. அது ஓரளவுக்கு லக்னத்தில இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த 5ஆம் இடத்துல 10ல இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி தொழில் அமையும். இப்படி இருக்கு. 5ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி வீடு கட்டுவாங்க. இப்படிலாம் இருக்கு. பொதுவாவே பாருங்க ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரத்தில ஒரு குழந்தை பிறந்தோனே வீடு வாங்குவாங்க. சரிங்க. அந்த இடத்துல வீடு வாங்குனே அவனுக்கு எப்பவுமே வீடு கிடைக்காது. கிருத்திய, உத்திரம், உத்திராடம். சொத்துக்குள்ள வித்து போடும் அவனுக்கு. ஊர விட்டு வெளில போயிருவாரு அவங்க அப்பா. அந்த கிருத்திய நட்சத்திரம், உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில ஒரு குழந்தை பிறந்தாவே,
அவங்க அப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாருன்னா, அந்த சொத்துக்கள் காப்பாற்றப்படும். அதே பூர்வீகத்துல நான் உட்காந்தே ஆவேனாக்கா, அனைத்தையும் இழப்பாங்க. விசாக நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்படி முக்கியமான நஸ்திரங்கள்லாம் இருக்கு. நெறைய ரகசியங்கள்லாம் உள்ள இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா கண்டிப்பா நம்ம நல்லத மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் யோகம் வர்றத பேசணும், குழந்தை பேசணுங்க. இப்போ ஒரு சில நபர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து தொழில் சேர்ந்து செய்றாங்க. இப்ப கணவன், மனைவியா. அப்படி அந்த ஜாதக அமைப்பு எது மாரி இருந்தா 2 பேர் சேர்ந்து தொழில் செய்ய முடியுங்க? 7ஆம் பாவம் தான் மனைவிய குறிக்கக்கூடிய பாவம். அதே மாரி நம்ம பார்ட்னர் போறோம் இல்லையா, அதுவும் 7ஆம் பாவம் தான். அப்ப இவரோட லக்னத்துக்கு 7ஆம் பாவகாதிபதி வந்து வலுவடையணும் ஃபர்ஸ்ட்டு. வலுவா இருக்கணும். பாவ கிரகங்களா இருந்தாலும் சுபரோட பார்வையில இருக்கணும். சுபகிரகம் வந்து வலுவடைஞ்சா போதும். அப்ப வலுவான ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா, லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம். இது வலுவடையிற ஜாதகம். அப்ப 7ஆம் இடத்து இந்த இடங்கள்ல இருக்கணும். அல்லது 11ஆம் இடத்துல இருக்கணும். அப்ப மனைவி மூலியமா பார்ட்னர் போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். அல்லது நண்பர்கள் மூலியமா. நண்பர்கள் சொல்றது 7ஆம் இடத்த தொழில் கூட்டாளி அதாவது தொழில் நண்பர்கள் 7ஆம் இடம். குடும்ப நண்பர் 2ஆம் இடம். புதிய நண்பர்கள் 16ஆம் இடம். இப்படி எல்லாம் நெறைய பிரிக்க வேண்டியது இருக்குது. அப்ப 7ஆம் பாவம் வந்து தொழிலுக்காக சேரக்கூடிய நண்பர்கள். மனைவிய பார்ட்னரா போடுற இடமும் இந்த இடம். இந்த இடத்த அதிபதி அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது ஏதேனும் ஒரு சுபரோட பார்வையில இருக்குது. அல்லது 3, 11ல இருந்து பாவரா இருந்து 3, 11ல இருக்குது. இப்படி இருந்தா தொழில்ல பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்தையும் பார்ட்னரோட ஜாதகத்தையும் முதல்ல கனெக்ட் பண்ணணும். ஏன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் தொழில் பண்ண முடியுமா இல்லையா? அப்படின்றதுக்கு லக்னத்துக்கு சந்திரன் 8ல இருந்து அவன் தொழில் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. என்ன தலையிலனாலும் ஜெயிக்க முடியாது. அதே மாரி குருவும், சனியும் 6, 8ஆ இருந்தாலும் தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. லக்னாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் 6, 8ஆ இருந்தாலும் தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. இத பார்க்கணும். ஆக இத பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து இந்த மாரி சூழ்நிலைகள் இல்ல. அப்ப 10ஆம் பாவகம் அவனுக்கு நல்லா இருக்கு. 7ஆம் பாவக அதிபதியும் 10ஆம் பாவதியும் ஒண்ணு சேர்ந்திருந்தா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு தொழில் பண்ண முடியும். தொழில் வந்து 10ஆம் இடம். பார்ட்னர் 7ஆம் இடம். அப்ப 2 பேருக்கும் தொடர்பு வந்து இது ஒரு சுபத்தன்மையோட இருக்குது. 2ஆம் பாவாதிபதி தொடர்புல இருக்காரு. இல்லாட்டி குருவோட பார்வையில இருக்கு. இல்லாட்டி சுக்கிரனோட பார்வையில இருக்குன்னா, இவன் பார்ட்னர் போட்டதுல வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருவாரு. கண்டிப்பாங்க. ஆமா. இப்போ ஒரு சில நபர்கள் வந்து இப்போ லெகசியாவே ஒரு தொழில் வருங்க. இப்போ அப்பா செய்ற தொழில் வந்து ம். மகனுக்கு கத்துக் குடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல அது தடைபட்டு போயிருதுங்க. ஆ. இப்ப என்ன ஜாதக அமைப்பு இருந்தா, அந்த தொழில மகன் வந்து அத முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க? எது இருந்தா அது கஷ்டம் அப்படிங்கிற மாரி இருக்குங்க? உங்க கேள்வியில ஆன்ஸரே இருக்கு. எப்படின்னு கேட்டீங்க, இப்ப ஒரு ஜாதகம் இருக்கு. அப்பான்றது 9ஆம் இடமா? தொழில்ன்றது 10ஆம் இடமா? 9ஆம் இடத்ததிபதி 10ல இருந்தா தான் அவங்க அப்பா தொழில அவன் செய்ய முடியும். எவ்வளோ கரெக்ட்டா இருக்கு பாருங்க. நம்மளோட கேள்விக்குள்ளேயே எல்லாமே ஆன்ஸர் இருக்கு. அதுல இப்ப 5 பையங்க ஒரு அப்பாவுக்கு. சரிங்க. இந்த 5 பையன்ல எவன் அப்பன் தொழில செய்வான்? அப்படின்றத முதல்ல எடுக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம அஸ்ட்ராலஜிக்குள்ள ரொம்ப டேலண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, 5 பேர் ஜாதகம், அப்பா ஜாதகம் வாங்கிருவோம். வாங்கிட்டாக்க, இப்ப அப்பாவோட ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப கடகத்துல இருக்குன்னு வச்சுக்குருவோம். இந்த 5 பசங்கள்ல யாருக்கு கடகராசியில சனி இருக்கோ, அவன் தான் அந்த அப்பாவோட தொழில செய்ய முடியும். மீதி 4 பேரும் செய்ய முடியாது. நீங்க என்ன போராடினாலும் செய்ய முடியாது. ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கு பின்னாடி பூட்டிருவேன். இதான் ரகசியம். சரிங்க. என்னங்க, அப்போ 9ஆம் இடத்து 10ல இருக்கிற அப்பன் தொழில செய்யலாம். அப்பாவோட ஜனனகால சனி எந்த ராசியில இருக்காரோ, அந்த ராசியில இவனோட சனி இருந்தா அப்பாவோட தொழில கன்டினியூ பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் இருந்தா தான் தந்தை தொழில செய்ய முடியும். பாரம்பரியமா வர தொழில்லாம் இருக்கு. வர்க்கம் சார்ந்த தொழில். அதுக்கு லிஸ்ட்டே கிடையாது. சரிங்க. அதுக்கு அது வந்து பரம்பரையா தொடர்ந்து வர்றது. இப்ப நம்ம சிற்பங்கள் செய்றாங்க, நகை செய்றவங்க, கிணறு தோண்டுறவங்க, விவசாயம் பண்றவங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பாரம்பரிய தொழில்னு ஒண்ணு இருக்கு. சரி. அந்த லிஸ்ட்ட நம்ம கணக்கிலேயே வைக்க வேண்டியதில்ல. சரிங்க. அது வந்து பாரம்பரியம். தனிப்பட்டதா உருவாக்குன தொழில் கன்டின்யூ பண்றதுக்கு தான் இந்த அமைப்புகள் வேணும். அதுதான் வைஃப் உண்டு. இப்ப இந்த அமைப்பு தான் ஒரு மருமகன் வந்து அந்த தொழில எடுத்து நடத்தும்போதும் இதே அமைப்பு தான் வருமாங்க? மருமகனோட ஜாதகத்துக்கு அதாவது நம்மளுடைய ஜாதகத்துக்கு மகள் வந்து 5ஆம் இடம். 11ஆம் இடம் தான் நம்ம மருமகன். புரியுதா இல்லைங்களா? 11ஆம் இடத்ததிபதி லக்கணத்துல இருந்தா நம்ம தொழில அவன் எடுத்துக்கிருவான். அல்லது அவன் வந்ததுக்கு பின்னாடி நம்ம ஹிட் ஆயிருவோம். ஒரு சில மருமகன்கள்லாம் வந்து உறுதியா உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அ மருமகளுக்கு எப்படி நம்ம சொல்றோமோ, அதே மாரி மருமக வர்றதுக்கும் அது மாரி உண்டு. பேரன் பொறக்கிறதுலயும் அதே மாரி உண்டு. குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாருக்கும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜாதகத்துல 12 பாவம் இருக்கு சார். என்னங்க 12 பாவத்துல இப்ப 4ஆம் இடம் அம்மா, 5ஆம் இடம் தாத்தா, அ 7ஆம் இடம் மனைவி இப்படி சொல்றோம்ல. இது மாரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் எந்த பாவக அதிபதி வலுத்திருக்காரோ, அந்த பாவகத்துக்குரிய காரக உறவு யாருன்னு பார்த்து, அவங்கள நம்மளோட கனெக்ட் பண்ணா நம்ம ஹிட் ஆயிருவோம். சரிங்க. இந்த மாரிலாம் இருக்கு.
அப்ப ஒரு மருமகனோட ஜாதகம் 11ஆம் இடத்த விதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப மருமகன் வந்ததுக்கு பின்னாடி இவன் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய 11ஆம் இடத்ததி வலுவடைகிறது. வலுவடைஞ்சுட்டா அது பெரிய ஹிட் ஆயிரும். அதுவும் ரொம்ப பெரிய விசேஷமா இருக்கும். பொதுவாக 8, 11 வந்து திடீர் அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடியது. அது அந்த மாரி இருந்து எந்த பாவத்தோட கிடைக்குதோ, அவங்க வர நம்ம உள்ள ஜாயின் ஆவா. ஒண்ணுமே வேணாம். நீங்களும் உங்க நண்பர் ஒரு நண்பரோட சேர்றீங்கல்ல, அப்பயே உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு. யாருன்னே தெரியாது. அப்ப உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் பழைய நண்பர்கள். 11ஆம் இடம் புதிய நண்பர். இந்த 11ஆம் பாவக அதிபதி உங்க லக்னத்துக்கு தொடர்போட அதிர்ஷ்ட ஸ்தானங்கள்ல இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவேன். உங்கள கை தூக்கி மேல பயங்கரமா டாப்ல கொண்டு வந்து உட்கார வச்சுருவேன். அவங்களோட பழகும்போதே. ஒரு காதலி கிடைப்பா. 5ஆம் இடம் காதலி. 7ஆம் இடம் மனைவி. காதலியா இருக்கிறதுக்கு நம்ம கோடீஸ்வரனா இருப்போம். மனைவியா இருந்ததுக்கு பின்னாடி டம்மி ஆயிருவோம். அந்த ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவகம் நல்ல ஸ்தானத்துல லக்னத்தோட தொடர்புல இருந்தா காதலிக்கும்போது பணக்காரன் ஆவேன். அதே காதலிய கல்யாணம் பண்ணா 7ஆம் பாவமா மாறும். 7ஆம் பாவக அதிபதி கெட்டு போயிருந்தான்னா, இவள கல்யாணம் பண்ண பின்னாடி இவன் கெட்டு போயிருவான். சரி. எவ்வளோ ரகசியம் இருக்கு பாருங்க. கண்டிப்பாங்கய்யா. காதலி என்பது வேறு, மனைவி என்பது வேறு. அந்த மாரி ஒரு 2வது திருமணத்திலும் ஹிட் லிஸ்ட் இருக்கு. சரிங்க. ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. இவனுக்கு 2வது கல்யாணம் ஆனாத்தான் கோடீஸ்வரன் ஆக முடியும்னு இருக்குது. 6ஆம் பாவக அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. 11ஆம் பாவ அதிபதி 6ஆம் பாவக அதிபதிய தொடர்பு கொண்டு 11ஆம் பாவம் தனஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துல இருந்தாலும், இவன் 2வது பொண்ணு தாலி கட்டினோனே இவன் கோடீஸ்வரன். அதனால தான் 2வது கல்யாணம் திருமணத்த இன்னொருக்கா பண்ண சொல்றதுக்கெல்லாம் காரணம். ஒரே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்பல்லாம் நம்ம 2வது கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. அன்னைக்கெல்லாம் பண்ணுனாங்க. சொன்னதுக்காகவே பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணது? இது இன்னொருக்கா தாலி கட்ட சொல்றதுக்கு காரணம். இப்படியெல்லாம் ரகசியம் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில இன்னொரு மறுதாலி கட்டும்போது, ஆமா. அது 2வது கல்யாணமா 2வது கல்யாணம் வேற என்ன பண்றது? கண்டிப்பா. இப்ப சட்டப்படி தானங்கய்யா. ஆமா. இப்போதைக்கு பெண் கிடைக்கிறது ரொம்ப சிக்கல் இருக்கு. கண்டிப்பா. சதவீதம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நெறையா ஜாதகம் இப்ப 92ல இருந்து 92, 93, 94, 96, 97 வரைக்கும் திருமணம் வந்து உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா என்னைய கல்யாணம் பண்ண பூரா பாருங்க நெறைய பிரச்சனையா தான் போயிட்டுருக்கும். 92 மேக்ஸிமம் லவ் ஃபெயிலியரு. சரிங்க. கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் பாதி பேருக்கு மேல சிம்ம லக்னம், கடக லக்னம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. மிதுன லக்னம் இதெல்லாம் நெறைய பிரச்சனை. 94ல கடக லக்னத்தில சிம்ம லக்னத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கும். மீனத்தில சனியும் கேதும் சேர்ந்துருந்துச்சு. 96, 97 பக்கத்தில இல்ல. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கல்யாணம் இல்ல. நெறைய பேர் சுத்திட்டு திரியுறது. 1981 சிம்மத்தில குருவும் சனியும், கன்னியில சனியும் செவ்வாயும் இந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. ஓ! என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப என்ன பண்ணுவோம்னா, "தம்பி தயவுசெய்து கல்யாணத்த எதிர்பார்க்காத. 2வது கல்யாணம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண, "ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கய்யா" அப்படின்னு வர்ற டிக்கெட்ல இருக்குது. இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. என்னங்க ஏன்னு கேட்டா கல்யாணம் ஆகாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ரொம்ப பலகீனமாச்சு. ஒரு மனிதன் திருமண வாழ்க்கை அடையணும்னா, 2ஆம் பாவகம் வலுவடையாம திருமணத்த அடையவே முடியாது. அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா, பேசாம அப்பா, அம்மா ஏதோ ஒண்ணு சொல்றத. ஏன்னா அப்பா, அம்மா மூலியமா அந்த குடும்பத்துக்கு அப்பாவுக்கு வந்து குடும்பம் பெருகணும்னு இருக்கும். பையனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப என்ன அப்பா பார்க்குற திருமணம் ஆகுற பெண்ண கல்யாணம் பண்ணிட்டோம்னா, இவனுக்கு என்ன பண்ணா அப்படியே அமைதியா போய்க்கிட்டு இருக்கும். பணம் காசு இருக்காது. அப்பா ஏதோ சோறு கீற போடுவாரு. அல்லது பொண்டாட்டி சோறு கீறு போடுவா. அப்படி குடும்பம் ஓட்டிக்கலாம். இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆணோட ஜாதகத்துல 7ல சூரியன். இவன் ஜாதகத்துல. வேற எந்த கிரகமும் பார்வை இல்ல. ஒரு அற்புதமான ஜாதகம். ஒரு நல்ல ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம். அவளுக்கு குறைஞ்சது 10, 15 குழந்தை பிறக்கணும்னு ஜாதக அமைப்புல இருக்கு. இந்த 7ல இருக்க சூரியன்ல இருக்கிற பையன கல்யாணம் பண்ணா, அவ மலடி ஆயிருவா. சரி. எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு விஷயம் பாருங்க. இதுவரைக்கும் நெறைய பேருக்கு தெரியாத விஷயம். 7ல சூரியன் இருந்தா அவங்களுக்கு முதல் இரவு நடக்காது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முதல் இரவு நடக்காது. இப்படி நடக்காத ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு ஜோதிடர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா, அவங்களுக்கு நிச்சேகம். அதாவது முதல் இரவுன்ற தேதிய கரெக்ட்டா எழுதி குடுக்கணும். திருமணத்துக்கு எப்படி தாலி கட்டுற நேரம் ரொம்ப முக்கியமோ, அதே மாரி 2 பேரும் ஒண்ணு சேர்ற நேரம் முக்கியம். இது 2யும் ப்ராப்பரா பண்ணா, இறை ஆற்றல்லயாவது அந்த குடும்பம் ஓடிரும். இவ்வளோ ரகசியங்கள்லாம் நிறைந்தது தான் இந்த ஜோசியம். கண்டிப்பாங்கய்யா. இப்ப நம்ம பண வரவுமே, அதே மாரி திருமண வாழ்க்கைய பத்தி நெறைய விஷயம் பேசுனீங்க. கண்டிப்பா நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. சிறப்பு.